நாளைக்கு என்னன்றது நமக்கு தெரியாது. நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாத்தீங்கன்னா அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் வேலை என்ன, அந்த வேலையை நான் சரியா செய்யறேனா, அதுக்கான தேடுதல் என்கிட்ட இருக்கா, அதை நோக்கி நான் போறேனா, நீங்க அந்த வேலையை ஒழுங்கா பாத்தீங்கன்னா நாளை அது தீர்மானிக்கும். நாளை நாம தீர்மானிக்க வேண்டாம். கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது. வாழ்க்கை என்பது நாணயம் போல இன்பம் ஒரு பக்கத்திலும் துன்பம் ஒரு பக்கத்திலும் இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு பக்கம் தான் கண்ணுக்கு தெரியும். மறந்து விடாதீர்கள், மறுபக்கமும் அதன் வாய்ப்பிற்காக காத்திருக்கும். நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம், தவறில்லை. ஆனால் நம்மை அலட்சியப்படுத்தவர்களை திரும்பி கூட பார்க்க. எத்தனையோ துன்பங்களை கடந்து விட்டேன். இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம், இந்த வாழ்க்கை இன்னும் என்னென்னவெல்லாம் கற்றுத்தரப் போகின்றது என்று. கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம், பிடித்தது ஒரு நாள் வெறுத்து போகலாம். நிரந்தரம் என்று எதுவும் இல்லை. கடிகார முட்களோடு போட்டி போட்டுக் கொண்டு ஓடும் நகரத்து வாழ்க்கையில் இளைப்பாற கிடைக்கும் ஒரு நிழல் குடைதான் கிராமம். அங்கே வானம் நிமிர்ந்து பார்க்கப்படுகிறது, காற்று சுவாசிக்கப்படுகிறது, வாழ்க்கை ரசிக்கப்படுகிறது. கான்கிரீட் காடுகளுக்குள் தொலைந்து போன நம் மனதை மீண்டும் மீட்டெடுக்கும் ஒரு தாயின் மணிதான் கிராமத்து வாழ்க்கை. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு நாள் இறந்து போறோம், அது கன்ஃபார்ம். நம்ம இறந்து போனப்போ நம்மளோட பேர் வச்சு கூட கூப்பிட மாட்டாங்க. பாடி எப்ப வரும், பாடியை கீழே இறக்குவீங்க, பாடியை புதைச்சிட்டீங்களா, சோ நம்ம பேரே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி இன்னும் 1970 மற்றும் 1995க்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் பிறந்தவர்கள் காலத்தின் திருப்பத்தில் சிக்கிய ஒரு தலைமுறை. ஒரு புறம் அவர்கள் கூகுளின் ஆதிக்கம் இல்லாத, ஸ்மார்ட் போன்கள் இல்லாத, சமூக ஊடகங்களின் நிழல் படியாத ஒரு உலகில் வளர்ந்தவர்கள். மறுபுறம் அவர்கள் ஒரு சில ஆண்கள் இன்னும் வாழ்க்கையில முன்னேற முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்களால சம்பாதிக்க முடியாமலும் இல்ல, திறமை இல்லாமலும் இல்ல. அவங்களுடைய உண்மையான பேச்சும் நேர்மையான மனசும் தான் இதுக்கு காரணம். என்னதான் நீங்க உழுந்து சொந்தக்காரனுக்கு உதவி பண்ணாலும் நீங்க செஞ்ச உதவி எல்லாத்தையும் மறந்துடுவான். மறந்துட்டு அப்படி என்ன நீ எனக்கு பெருசா உதவி பண்ணிட்ட அப்படின்னு பார்த்து கேள்வி கேட்பான். சொந்தக்காரனும் பேர் வைக்க கூடாதுங்க, பைத்தியக்காரனும் பேர் வைக்கணும். அதான் உண்மை. என்னைக்குமே என் கதையை யாருக்கும் சொல்லவும் முடியாது, சொன்னால் புரியவும் புரியாது. மனதில் சில சோகங்களோடு வாழ வேண்டும் என எழுதப்பட்டதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில் சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை நீ அனுபவமாக எடுத்துக்கொள். அவமானப்படுத்த ஒருவர் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம், பிடித்தது ஒரு நாள் வெறுத்தும் போகலாம். நிரந்தரம் என்று எதுவும் இல்லை இந்த உலகில். ஆகையால் அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ளுவோம்.